இன்னைக்கு இந்த வீடியோல நான் வீட்டில் பண்ண பால்கோவா ரெசிபி தான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலை நல்லா சுண்டி வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பாலை காய்ச்சிக்கணும். அப்பப்போ அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பால்கோவா பண்ணும் போது பெரிய பாத்திரத்துல பண்ணா சீக்கிரமா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். நீங்க சின்ன பாத்திரம் யூஸ் பண்றதா இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும். பால் ஒரு பக்கம் காஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு 3 ஏலக்காவை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு பால் கொஞ்சம் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கும். அடி பிடிக்காம நம்ம பார்த்துக்கணும். ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ இது மாதிரி ஆடைகள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டா காய்ச்சிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஏலக்காய் அதுக்கப்புறம் சர்க்கரை பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் சுகர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே பாருங்க கொஞ்சம் தண்ணி போல் ஆயிடும். அடி பிடிக்காம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா சுண்ட வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும். பாருங்க எவ்வளோ சுண்டி இருக்கு, எவ்வளோ சுண்டி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க் பவுடர் இல்லைனா மில்க் பவுடர் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா கூட நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத இதை மேலே போட்டுட்டு நம்ம வேணுன்ற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற எந்த நட்ஸாக இருந்தாலும் இதில் துருவி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வீட்டில் இருந்த முந்திரி பருப்பை தான் துருவி போட்டிருக்கேன். நம்மளுக்கு வேணுமான ஷேப்பில் கட் பண்ணிட்டா அவ்வளோதான், பால்கோவா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.